எதிர் வீட்டு சமையல் சேனலில் இன்றைக்கி அட்டகாசமான காளான் கிரேவி செய்ய போகிறோம். டிஃபனுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்ம எப்படி செய்ய போகிறோம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நான் தண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாக்கெட் காளான் எடுத்திருக்கேன். இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் காளான் கழுவுறதுக்கு கொஞ்சமாக தண்ணியில் உப்பு போட்டிருக்கேன். நம்ம உப்பு போட்டு கழுவும் போது அதில் இருக்க மண் இதெல்லாம் நல்லா க்ளீன் ஆயிரும். அந்த கருப்பாக இருக்கிறது எல்லாமே நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகி நமக்கு வந்துடும். அதுக்காண்டி தான் நான் உப்பு போட்டு வாஷ் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துட்டு குட்டி குட்டியாக இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ரொம்பவும் குட்டியாக இல்லாமல் மீடியம் சைஸில் இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு என்னென்ன மசாலா தேவைன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூனு மிளகு, ஜீரகம், சோம்பு, பொட்டுக்கடலை இது எல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும். பூண்டு 4 பல், இஞ்சி ஒரு துண்டு, 2 பச்சை மிளகா, 5 சீலு தேங்காய், பெரிய வெங்காயம் நான் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சுங்க, அரைச்ச பேஸ்ட்டு. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானோன்னே நல்லெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா சூடானோன்னே 2 பட்டை, 1 பிரியாணி இலை, 1 ஏலக்காய், 1 கிராம்பு, கல்பாசி கொஞ்சம் போடுறேன். ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும், அதுக்காண்டி கல்பாசி. 2 பச்சை மிளகா பச்சை மிளகா கீரி தான் போட்டிருக்கேன். 1 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிறேன். இதையெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கணும். பாருங்கள், இந்த பக்குவம் வந்தோன்னா நல்லா வதக்கிட்டு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் குட்டி குட்டியாக, அதை எடுத்து நான் போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா பச்சை வாசம் போகணும். கொஞ்சம் வதக்கும் போது தக்காளி நல்லா கரைஞ்சி வரும். அந்த டைம் வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்ச காளானை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். காளானை போட்டு நல்லா வதக்கி எடுக்கிறேன். அந்த காளானை நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லி, புதினா இலை நான் போடுறேன். அதையும் போட்டு ஒரு கிளறி விட்டுக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போடுறேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். இதையும் போட்டு ஒரு பெரட்டிக்கலாம். கரம் மசாலா நான் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு ஆப்ஷன் தான், இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்ல. அதையும் போட்டு நம்ம வதக்கிட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்க விழுதை எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றுறேன். அதாவது உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவியாக வேணுங்கிறவங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நான் இப்போ கிளறி விட்றேன். கிளறினதுக்கப்புறம் இதை நான் குக்கருக்கு மாற்ற போகிறேன். குக்கருக்கு மாற்றிட்டு அந்த கடாயிலையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நான் அப்படியே ஊற்றிக்க போகிறேன். ஊற்றிட்டேன். இப்போ இதை நான் ஸ்டவ்வில் எடுத்து வச்சு குக்கரை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கரை அடுப்பில் வச்சுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். உப்பு போட்டுட்டு குக்கரோட மூடியை எடுத்து இதை லாக் பண்ணிக்கலாம். இதை லாக் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வந்தால் போதும். அது வரைக்கும் இது வேகட்டும்.
2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா கம கமன்னு நல்லா வாசத்தோட காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் காளான் கிரேவி கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.